Hi, OtranChevi.com viewers. நான் பிரியா ஆனந்த் பேசுகிறேன். இன்னைக்கு எதிர்நீச்சல் பற்றி பேச போகிறோம். May 1st ரிலீஸ் ஆகுது. Very excited. எல்லாருக்குமே தெரியும், the songs have become a tremendous hit. Everyone's really enjoying it, and I think finally கொஞ்சமாக videos லீக் பண்ண போகிறாங்க. And I'm sure as you guys are, I'm also really curious to see எப்படி தான் அவங்க choreograph பண்ணியிருக்காங்கன்னு. And it's really exciting. இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கார், நந்திதா இருக்காங்க, நான் இருக்கேன், அண்ட் சதீஷ் இருக்கார். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ண படம், ரொம்ப குவிக்காக ஷூட் பண்ண படம். அண்ட் எங்கள் டைரக்டர் செந்திலோட ஃபர்ஸ்ட் மூவி. And I'd really like to congratulate him on finishing his first film. And ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு கீதான்னு ஒரு ரொம்ப சப்டியூடாக மெலோ டவுன் கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நார்மலாக தெலுங்கில், ஹிந்தியில், தமிழ்லாம் they expect me to be really bubbly and energetic. And இந்த ஷூட்டில் நான் சும்மா வந்து நின்றுட்டு ஓகே நார்மலாக காமாக பேசிட்டு எனர்ஜியே அவ்வளோ வந்து யூஸ் பண்ணாமல். அண்ட் I had lots of fun. And பிருந்தா மாஸ்டர் வெல்ச்சுப்புவேவா ஷூட் பண்ணாங்க, அண்ட் அந்தமானில் ஷூட் பண்ணோம். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். அண்ட் இப்போது அந்த ட்ரெய்லரோட ரெஸ்பான்ஸ் பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் த மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அட் சத்யம். So I guess, I mean, நான் வந்து தமிழில், தெலுங்குல I worked with established directors, new directors, established actors, new actors. And when it comes to acting, நான் வந்து இவங்க புதுசு பல எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க, இவங்க புதுசாக பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. Because I think everybody is in that position, in that situation because they have the talent. And அவங்கள ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் நம்பி படம் பண்ணுறாங்க. And சிவா பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. He's so popular. I think family audiences really love him, and I think that's his biggest plus. நார்மலாக ஒரு நியூ கமர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னா it takes ஒரு 3, 4, 5 films ஆகும் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் they notice the acting, அதுக்கப்புறம் they say, oh, இந்த ஸ்டைல் அவங்களுதுன்னு. I think Shiva வந்து from the start people have already accepted and loved him, and that's his biggest plus. And he's really funny, and I really enjoyed working with him. ஸோ எங்கள் படத்தில் வந்து ஒரு ஐட்டம் சாங் இருக்குது. அண்ட் எங்கள் 2 ஐட்டம்ஸ் வந்து மிஸ்டர் தனுஷ் அண்ட் நயன்தாரா. இட்ஸ் எக்ஸைட்டிங். ஐ திங்க் அந்த சாங் வந்து இட்ஸ் வெரி கேட்சி சாங். அந்த லிரிக்ஸ்லாம் கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஐ திங்க் ஒன்ஸ் தி ஆடியன்ஸ் சீஸ் தீஸ் 2 stars on the screen, they're going to really love it. And எனக்கு வந்து இது வரைக்கும் வீடியோ காட்டினதில்லை, and I'm really excited to see it. I think உங்களோடையும் நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன், and only in the release. I'm not going to see it before that. In the படத்தில் I think the album everybody knows, it's only Velchupuvewa is the only love song in the film. மற்றது எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனலாக இருக்கும். And so Velchupuvewa மட்டும்தான் ஒரு duet இந்த படத்தில். இல்லைங்க, ஐ திங்க் ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது. இது ஒரு சென்னை பேஸ்ட் ஸ்டோரி, அண்ட் ட்ரெய்லர் பார்த்தாலே யூ ரியலைஸ் தட் இட்ஸ் அ ஃபில்ம் ஃபார் அ ஃபேமிலி ஆடியன்ஸ். அண்ட் நாட் டு சே தட் when you have a kissing scene, it's not for a family audience. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் இல்லை. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் லவ் ஸ்டோரி. அந்த லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இட்ஸ் வெரி இன் யோர் ஃபேஸ். ஸோ இட்ஸ் நாட் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ரோமியோ ஜூலியட் லவ் ஸ்டோரி இல்லை. ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த படம் ஸ்கிரிப்டில். I think this title all of us really connected with, because challenges now everybody faces. I think from when you're in school to your real life, when you join the real world and you're working, challenges எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி அந்த சிச்சுவேஷனில் எப்படி டீல் பண்ணுறோமோ, I think that's what defines who you are as a person. And எங்கள் அம்மா எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க, it's not when you're successful or when you're really the underdog. It's how you act as a person that really defines your true character. And எனக்கு வந்து you can't avoid negativity, you can't avoid situations where you're not given the opportunities you want to, but அந்த situationல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், and that defines who you are as a person, I think. So OtranChevi.com viewers, இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்கள் படம் வந்து May 1st ரிலீஸ் ஆகுது. And I hope you enjoy this film, and really looking forward to watching it myself.